அவனது செருப்பை கழட்டி ஐயா அவர்கள் மீது வீசியுள்ளான். சும்மா பக்கமாக தான் போனுச்சு, ஆனா கொஞ்ச நேரத்தில் முகத்தில் பட்டிருக்கும். இது இந்தியாவில் வாழும் ஒட்டுமொத்த பட்டியலின மக்களுக்கும் விடுக்கப்பட்ட சவாலாகும். அதாவது ஒட்டுமொத்த 42-40 கோடிக்கு மேல வசிக்கும் பௌத்தர்களின் கூட்டமைப்பான தலித் இயக்கங்களில் உருவான பௌத்த மரபை ஏற்றுக்கொண்டு இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் பட்டியலின மக்கள் மீது வீசிய செருப்பாகத்தான் அது உள்ளது. இதற்கு சனாதனவாதிகள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதற்கு திட்டம் தீட்டிக் கொண்டு உள்ளனர். அந்த திட்டத்துக்கு RSS தான் அதற்குண்டான வடிவுகளை செயல்படுத்தி கொடுத்து வருகின்றன. ஒரு குறைந்தபட்சம் இந்திய திருநாட்டில் 3% உள்ள இந்த பார்ப்பனர்கள் இந்தியாவில் உள்ள 140 கோடி மக்களை நாம் ஆள வேண்டும் என்ற ஒரு சிறிய கண்ணோட்டத்துடன் மேலும் பெரிய பேராசையுடன் இந்திய நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கின்றனர். இந்த நாட்டை ஆளக்கூடிய, இந்த நாட்டை வகுத்து ஆட்சி அதிகாரத்தை பெறக்கூடிய நாம் இன்னும் முழுமையான ஆட்சி அதிகாரத்தை பெற முடிந்ததா என்று கேட்டால் இன்னும் இல்லை என்றுதான் கூற முடியும். இதுபோல நமது சாதக பாதக திட்டங்களை அவன் பயன்படுத்திக் கொண்டு யார் உயர்ந்த அரசியலை பெறுகிறார்களோ, யார் இந்திய அரசு திட்டத்தில் இந்திய அரசாங்கத்தில் உயர் பதவியை பெறுகிறார்களோ அவர்களை எந்த வகையில் அவமானப்படுத்த வேண்டும் என்று அதை மக்கள் மத்தியில் எடுத்து சென்று மிக தெளிவாக அவன் செய்து கொண்டிருக்கிறான். இது இந்திய தேசத்துக்கு விடுக்கப்பட்ட ஒரு சவாலாகும். இந்த இந்திய தேசத்தை ஆளக்கூடிய பட்டியலின மக்களுக்கு நமக்கு விடுக்கப்பட்ட சவாலாகும். அதாவது இதுக்கு உறுதுணையாக செயல்படுவது மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி மோடி அரசாங்கம் தான். இதை வழிநடத்தக்கூடிய RSS எல்லா இடங்களிலும் நமது திட்டங்களையும் பொருளாதார நோக்கங்களையும் நமது பௌத்த நெறிப்படி வாழுகின்ற நமது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் அவர்களையும் அவமதிக்கும் நோக்கில் செயல்படும் இந்த திட்டங்கள் முன்கூட்டியே செயல்படுத்தப்படுகின்றன. அதனால் நாம் இந்திய தேசத்தில் அவரை அவமதிப்பு செய்வது போல இங்கே நாம் அனைவரும் தமிழகத்தில் ஒன்று சேர்ந்து இருந்து ஒவ்வொரு விஷயம் சாதிக்க வேண்டும். இன்றைக்கு BR கவாய் அவர்களுக்கு விடுக்கப்பட்ட சவால் நமக்கு விடுக்கப்பட்ட சவாலாக எடுத்துக்கொண்டு இந்த BR கவாய் மீது செருப்பு வீசிய அந்த மனநோயாளி RS கைகூலி அந்த ராகேஷ் கிஷோரை இந்திய அரசாங்கம் உடனடியாக தேசிய பாதுகாப்பு திட்டத்தில் கைது செய்திட வேண்டும். இல்லையே மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் இந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கிளம்ப வேண்டும். இல்லை என்றால் இந்திய குடியரசுக் கட்சி சார்பிலே தேசிய தலித் கூட்டமைப்பு சார்பில் ஐயா நிறுவன தலைவர் ஐயா ஸ்ரீரங்கம் பிரகாஷ் அவர்கள் தலைமையிலே தமிழ்நாடு முழுவதிலும் இது போன்ற கண்டன ஆர்ப்பாட்டங்கள் எடுக்கப்படும். மேலும் இறுதிக்கட்டமாக டெல்லியில் உள்ள பிரதமர் மோடி அலுவலகத்தில் முன்னணியும் நாங்கள் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் தேசிய தலித் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நடத்தப்படும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த்.